ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சண்டே எனக்கு எப்படி போச்சு? எல்லாத்துக்கும் எங்களுக்கு சூப்பராக போச்சுக்க. இன்றைக்கி நான் வந்து நிறுவட்டு பண்ண என்னென்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி மேகி தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனல் பார்க்குறதுனா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓவர்லாக் தெரிவித சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் சேனல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க. எப்போலாம் சேனல் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் செல்லில் பதிவாயிருங்க சேனல். எப்போலாம் நீங்கள் பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக போதும், ரொம்ப வேண்டாம் எண்ணெய். வெச்ச வண்டி காஞ்சிச்சு. கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு ஒன்றுமே சேர்த்த போதில் கருவேப்பிலை போட்டு கற்றுனா போதுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சு வச்சு ஒரே பாக்கெட் மட்டும்தான் மேகி செய்யணும். இது போட போகிறேங்க. எனக்கு மட்டும்தான் ஒரு பாக்கெட் தான் வாங்கினேன். இது உடச்சி போடலாம். இதோட எதுவுமே நம்ம மசாலா எதுவும் போடல. இது கூட 2 மசாலா கொடுத்துருக்காங்க, பொடி நம்ம கொடுத்துருக்காங்க. 2 பொடி இருக்குது. இதை போட்டால் போதும். நிறையா பண்ணுறாப்புல இருந்தால் காயெல்லாம் போட்டு செய்யலாம். ஒரு ஆளுக்குனால இதை மட்டும் போட்டால் போதும். 2 முட்டை உடச்சி ஊற்றி வேணுன்னா மேகி சூப்பராக ரெடி ஆகிடும். கொதிக்குது. பொடியிலே சால்ட் இருக்கும், வேணும்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஊற்றலாம், ரொம்ப வேண்டாம். இப்போ கசப்பாயிரும் பாருங்கள். அப்புறம் பூரா காய் அடிச்சிருந்தேன், ஒரு சொல்லி விட்டுட்டேன். வீடு பூசணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி விட்டுருக்கேன். இந்த வீட்டில் க்ளீனாக பூசி ஒரு வீடியோ போடுறேன். பார்க்க சூப்பராக இருக்குங்க. ஒரு சொல்லி விட்டுங்க. ஒரு காவியாக இருந்துச்சு, ஒரு சொல்லி விட்டாச்சு க்ளீனாக. இதுக்கு சுண்ணாம்பு அடித்தோம்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும், பார்க்கவும் அழகாக இருக்கும். அப்புறம் வீடியோ போடுறேங்க. இந்த மேகி நம்ம குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் மசாலா இன்னொரு பொடி 2 பொடி இருக்குது. 2 பொடி போட்டால் போதுங்க. கலர் சேஞ்ச் ஆயிரும். வேணுன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நம்ம டேஸ்ட்டுக்கு எப்படியோ போட்டுக்கலாம். வச்சதுக்கப்புறம் முட்டை ஒன்று ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொதி வைக்க கொஞ்சம் பார்த்துக்கலாம். போதுங்க. முட்டை சேர்த்தும் போது கட் ஆகிடும். முட்டை உடச்சி வச்சுக்கலாம். ரெண்டு முட்டை சேர்த்தியாச்சு. இந்த முட்டை அப்படியே நம்ம கலக்கி விட்டுருலாங்க. தண்ணி சுண்டும் போது முட்டையும் சுண்டி வந்து சூப்பராக மேகி ரெடி ஆயிருங்க. இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம்.
நம்ம ஆப்ஷன் தாங்க, சேர்க்க வேணும்னா நான் லேசாக சேர்த்துறேன். முட்டை சேர்த்தோம், சீக்கிரம் சுண்டிடுச்சு. அதில் முட்டை வெந்து வரும்போது மேகி சூப்பர் ரெடி ஆகிடுங்க. 2 நிமிஷம் ரெடி ஆகிடுது மேகி. எத்தனை பேருக்கு மேகி பிடிக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 சேனல் இருக்குது. திருப்பூர் திலகவதி சேனல் 2 ஒன்று இருக்குது, ஓவரா திலகவதி சேனல் 1 இருக்குது. 2 சேனல் இருக்குங்க. 2 சேனலும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. மிஸ் பண்ணாமல் சேனலை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் சேனல் எப்படி இருக்குது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் சுண்டிடுச்சு. இது கூட மல்லித்தலை சேர்த்துக்கலங்க, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பேட்டி விட்டால் சுவையான மேகி ரெடி. சீக்கிரம் செய்கிறது, கொஞ்சம் சீக்கிரமான ரெசிபி. 5 நிமிஷம் ரெடியாகிற மேகி இதுதாங்க. நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ செஞ்சுக்கலாம். காய் போடணும், காய் போட்டுக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட் தாங்க. நான் ஒன்றுமே சேர்த்துல, அது பொடியை மட்டும் தான் போட்டு 2 முட்டை மட்டும் தாங்க சேர்த்திருக்கேன். நீங்கள் வேணும் எல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், செமையாக இருக்கும். நம்ம குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் பொண்ணுக்கு இப்போ எதுக்கு ரொம்ப பிடிக்கும். வரலிங்க, எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். முட்டை இருந்துச்சு, போட்டு செஞ்சாச்சு. சுவையான மேகி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தட்டுக்கு மாற்றிடலாங்க. சுவையான மேகி சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடு இரவு டிஃபன் மேகி தாங்க. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இது எல்லாமே தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லான சூடாக குளிருக்கு இதமான மேகி ரெடி. வாங்க சாப்பிடலாம், டேஸ்ட் பார்த்துடலாம். சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடாக சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப கொதிக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. முட்டை எடுத்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததே பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.